காலையில் இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு மாவு ஐட்டம் சாப்பிட்றத நிறுத்திட்டு, உடலுக்கு ஆரோக்கியத்தையும், சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு தேவையான வலிமையும் கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான காலை உணவு சாப்பிட்டு நம்ம 4 பேரிச்சம்பழம், அதில் இருக்க விதைகளை எடுத்துடணும். அடுத்து 2 அத்திப்பழம், சின்ன சைஸ் அத்திப்பழமாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. இது ஒருத்தருக்கான அளவு. ஒரு வாட்டி அலசிட்டு 1 டம்ளர் நல்ல தண்ணி ஊற்றி நைட்டே ஊற வச்சிடணும். இப்படி ஊற வைக்கும் போது இதோட நன்மைகள் நம்ம உடம்புக்கு அதிகமாக கிடைக்கும். அடுத்து சாலட்க்கு தேவையான வேர்க்கடலை நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கைவிடாமல் ஒரு 2-3 மினிட்ஸ் கலரி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரும். இதை பார்த்திங்கன்னா எடுக்கும்போது டிஷ்யூ பேப்பரில் வைங்க. எதுக்கு நம்ம டிஷ்யூ பேப்பரில் வைக்கிறோம் அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிற ஆயில் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால தான் நம்ம டிஷ்யூ பேப்பரில் வைக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் சேலட்க்கு தேவையான பீட்ரூட். இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் மட்டும் இல்லை, எந்த காய்கறியுமே நான் ஃப்ரிட்ஜில் வைக்காத ஃப்ரெஷ்ஷாக தான் அப்படியே பயன்படுத்துகிறேன். நல்லா மஞ்சள் உப்பு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறமா பெரிய சைஸ் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம எல்லாராலையுமே தினமும் பாதாம், பிஸ்தா, முந்திரி அப்படின்ட்டு வாங்க முடியாது. அதனால் எல்லாராலையும் வாங்கக்கூடிய பாசிப்பயிறு முளைக்கட்டி எடுத்திருக்கேன். முளைக்கட்டுவது எப்படின்னு தெரியல அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஒரு உணவுலையும் கண்டிப்பாக ப்ரோட்டீன் இருக்கணும். அதனால் நம்ம ப்ரோட்டீனுக்காக முளைக்கட்டிய பாசிப்பயிறு சேர்க்குறோம். ஒரு அரை வெங்காயம் நீளமாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அரை தக்காளி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூஸ் பகுதி விதைகள் நீக்கி சேர்த்துருக்கோம். அடுத்து குடைமிளகாய் அரை கப். இப்போ நீளமாக நறுக்கி வச்சுருக்க பீட்ரூட், கொத்தமல்லி இலைகள். அடுத்து வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை, சாலட்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகுத்தூள் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் பயன்படுத்தும் போது நல்ல செரிமானமாகும், சளி பிடிக்காது. அதனால தான் மிளகுத்தூள் மட்டும் பயன்படுத்துகிறோம். கடைசியாக ஒரு 10 ட்ராப்ஸ் மட்டும் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுருங்க. எலுமிச்சம்பழம் சேர்க்கும்போது பீட்ரூட்டோட ராஸ்மல் கொஞ்சம் கூட இருக்காது. இந்த வறுத்த வேர்க்கடலை, மிளகுத்தூள், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த சாலட்க்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த எல்லா கலருக்கு பின்னாடியும் ஒரு சத்து நம்மளுக்கு உடம்புல அப்படியே கிடைக்கும். இந்த சாலட் அப்படியே இருக்கட்டும். இன்னும் கூடுதல் ஆரோக்கியத்துக்காக ஆப்பிள் ஜூஸ்னும், ஆப்பிளில் பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கவும், எக்ஸ்ட்ரா ஷைனிங், நல்லா ஆப்பிள் பலன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுட் கிரேட் வேக்ஸ் மேலே கோட் பண்ணுவாங்க. அதனால் எப்போ ஆப்பிள் வாங்கினாலும் இந்த மாதிரி கத்தி வச்சு ஸ்க்ரப் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த வேக்ஸ் எல்லாமே போகும். இப்போ நான் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுது பாருங்கள், மேலே ஒயிட் கலரில் அந்த வேக்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இவ்வளோ வேக்ஸ் அப்படியே உடம்புக்குள்ளே போனால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம ஆப்பிள் அடிக்கடி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அதுக்காக வாங்கின்னு வந்த உடனே எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கெட்டுடும். ஏன்னா பார்த்திங்கன்னா ஆப்பிள் தோல் மென்மையானது. இப்படி டிஷ்யூ வச்சு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வைப் பண்ணிடுங்க. எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுக்குது, தோல் சீவிட்டு அப்படியே சாப்பிட்டுடலாம்ல அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக தோலோடு சாப்பிட்டா தான் ஆப்பிளோட முழு பலன் நம்மளுக்கு கிடைக்கும். ஆப்பிள் க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட், வெதுவெதுப்பான தண்ணியில் உப்பு, மஞ்சள், எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 10 ml அளவுக்கு வினிகர் ஊற்றிட்டு இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் அலசி எடுத்துடலாம். இது எல்லாமே ஆப்பிள் சுத்தம் செய்யக்கூடிய முறைகள். இப்போ சுத்தம் பண்ண ஆப்பிள்லேருந்து ஆஃப் ஆப்பிள் மட்டும் எடுத்திருக்கேன். இது ஒருத்தருக்கான அளவு. 2 பேர் அப்படின்னு சொன்னால் முழு ஆப்பிள் அப்படியே பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம நைட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், அதை அப்படியே சேர்த்துட்டு அந்த ஊற வச்ச தண்ணி ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். அத்திப்பழம், பேரிச்சம்பழம் நல்லா ஊறி இருக்கிறதோட ஆப்பிளோட சேர்த்து நல்லா ஃபைனாக அரைஞ்சிரும். பழங்களை நம்ம ஜூஸ் போடும்போது ஹை ஸ்பீடில் வைக்கக்கூடாது, ஸ்லோ ஸ்பீடில் தான் அரைக்கணும். நான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பீட், செகண்ட் ஸ்பீடில் தான் அரைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃபைனாக அரைஞ்சிருக்கு. நம்ம ஹை ஸ்பீடில் அரைக்கும் போது பழங்களில் இருக்க நார்ச்சத்து குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் சூடாகக்கூடாது நம்ம அரைக்கும் போது. அதனால தான் ஸ்லோ ஸ்பீடில் அரைக்கிறோம். மீதி இருக்க தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டா இதுவே குடிக்கிற கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவும் தேவைப்படாது. வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குடிக்கிற கிளாஸ் ஜாருக்கு மாற்றிட்டு கார்னிஷ்க்கு கொஞ்சமாக பாதாம், பிஸ்தா நறுக்கி சேர்த்துட்டு குடிச்சிங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். பீட்ரூட் பாசிப்பயிறு சாலட், இந்த ஆப்பிள் ஜூஸ் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடம்புக்கு இரும்பு சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம், மக்னீசியம், விட்டமின்ஸ், மினரல்ஸ்னு பல்வேறு சத்துக்கள் கொண்டது இந்த காலை உணவு. நாம இந்த மாதிரி சாலட் வகை உணவுகள்லாம் சாப்பிடும்போது காஃபி, டீ குடிக்க நல்லா கடிச்சு மென்று உமிநீரோட கலந்து சாப்பிடும்போது சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம குக்கிங் ஒன் சைடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.